This is the biggest NST campus in Hyderabad. Hello everyone, now I'm Suman. Welcome back to my YouTube channel. Today we are in Hyderabad. Hyderabad சொன்னோனே நமக்கு வேர்ல்டு ஃபேமஸ் பிரியாணி அப்படின்னு ஞாபகம் வரும். ஆனால் ஹைதராபாத் அதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டெக் சிட்டி. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டாப் கம்பெனிஸ் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம் முன்னணி காலேஜான ஐஐடி ஹைதராபாத், IIIT ஹைதராபாத், பிட்ஸ் பழனி ஹைதராபாத் கேம்பஸ் அண்ட் நியர்பையில் இருக்கக்கூடிய NIT வாரணாகள். இப்படி எஜுகேஷனுக்கு ஈகோ சிஸ்டமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே எஜுகேஷனுக்காக ஹைதராபாத்தை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருக்க ஒரு நியூ ஏஜ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நிற்கிறோம். ஸோ நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி. நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஆல்ரெடி 4 கேம்பஸ் இருக்குது. ஸோ இதுதான் 4th கேம்பஸ். ஆல்ரெடி டெல்லி NCRல கேம்பஸ் இருக்குது, அண்ட் புனேயில் கேம்பஸ் இருக்குது, பெங்களூரில் கேம்பஸ் இருக்குது. 4th இருக்க பிக்கெஸ்ட் கேம்பஸ் ஹைதராபாத் கேம்பஸில் தான் இருக்கும். இந்த கேம்பஸ் செயின்ட் மேரி யூனிவர்சிட்டியோட பார்ட்னர்ஷிப்போட இந்த கேம்பஸ் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பிக் கேம்பஸ். ஓவராலாக NST கேம்பஸ் எப்படி இருக்கும், இருக்கக்கூடிய கரிக்குலம் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்லேயே இது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன யூனிக்காக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் NSTயை இன்ஜினியரிங்காக அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்த பார்க்கலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கட் இன்டு தி வீடியோ. உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியோட வைப் நமக்கு கிடைக்கி. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேம்பஸ் இருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் ராமோஜி ஃபிலிம் சிட்டி நியரில் தேஷ்முங்கிற வில்லேஜில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இன்சைடு த கேம்பஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ NST நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறது 4 இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். ஸோ இது ட்ரெடிஷனல் காலேஜிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இன்சைட் த கேம்பஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பார்க்கலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ், கஃபேட்டீரியா. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் மட்டும்தான் படிக்கணுங்கிறத தவிர்த்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட், கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இருக்குது. அந்த ஏரியாவுமே பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ NSTயோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் டிபிக்கல் கிளாஸ் ரூம். ஏர் கண்டிஷனரோடு இருக்குது. அண்ட் டிஜிட்டல் பேனல் மூலமாக இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்ட் கிளாஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பீப்புள் தான் அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்ட் டே 1லேருந்து கோடிங்கை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டேபிள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. NSTயோட கரிக்குலம் டே 1லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நார்மலாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசரை அவங்க கிளாஸ் ரூம்லேருந்தே கற்றுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிளாஸ் ரூமையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செட்டிங் பொசிஷனில் இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இவங்களோட கரிக்குலத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே டிஜிட்டலாக தான் இங்கே இருக்குது. இதுதான் NST கேம்பஸோட ஹாஸ்டல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஏர் கண்டிஷனர்டு கேம்பஸ் தான். ஸோ நம்ம கிளாஸ் ரூம், மெஸ், ஹாஸ்டல் எல்லாமே ஏர் கண்டிஷனராக தான் இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ்க்கு 5 ஷேரிங் இருக்குது, கேர்ள்ஸுக்கு 3 ஷேரிங், 4 ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் பெட் இருக்குது. பெட்டுக்கு கீழே திங்ஸ் வைக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்களோட திங்ஸை இங்கே வச்சுக்க முடியும். அண்ட் ஆப்போசிட்லேயே ஸ்டடி டேபிள் அண்ட் கூடவே ஸோ இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணி அது சார்ஜ் பண்ணுறதுக்கான கனெக்டர் இருக்குது. இந்த பக்கமாக கபோர்ட் இருக்குது. ஸோ இந்த கபோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லி CCTV கேமராஸ் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பர்மிஷன் இல்லாமல் இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள கேம்பஸ்க்குள்ளே மட்டும் தான் இருக்கணும். சப்போஸ் வெளியே போகணும் அப்படின்னா
பேரண்ட்ஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும், அண்ட் கார்டன், ஹாஸ்டல் கார்டன், அப்புறமா செக்யூரிட்டி 3 பேரோட பர்மிஷன் இருந்தால் தான் இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக முடியும். ஸோ சேஃப்டியை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ ஃபுட்டை பொறுத்தவரையில் சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் போத் ரெண்டுமே அவைலபிள் தான். கஃபேட்டேரியா அண்ட் மெஸ் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் மெஸ் இதே கேம்பஸ்குள்ளே இருக்குது. என்எஸ்சி ஆஃபர் பண்ணுறது 4 இயர் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் கோடிங் ப்ரோக்ராமுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதுக்கடுத்த ஆக்சஸ் இங்கே ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இது ஒரு சிந்தட்டிக் கிரவுண்ட். இங்கே வாலிபால், பேஸ்கெட் பால் அண்ட் பிக்கல் பால் இந்த கேம்ஸ்க்கான ஆக்சஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் சென்ட்ரல் லைப்ரரி, சென்ட் மேரி யூனிவர்சிட்டியோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதால இங்கே ஆல்ரெடி ஜேர்னல்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. சைலண்ட் ஜோன், ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் காலேஜிலிருந்து யூனிக்கான விஷயம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கோடிங்கை டே 1லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனல் இயர், 3rd இயர், 4th இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டை இயர் 1லேயே, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்லேயே அதே ப்ராஜெக்டை இவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயரில் இருந்தே கூகுள் மாதிரியான கம்பெனிஸில் கூட அந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக அவங்க கிராக் பண்ணுறாங்க. ஹேக்கத்தான், சிம்போசியம் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. கோடிங் அண்ட் ஸ்டார்ட் அப் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டத்தை தான் இவங்க கிளாஸ் ரூம்ல இருந்தே கொடுக்குறாங்க. அண்ட் என்எஸ்சியோட கரிக்குலம் அண்ட் சிலபஸ் கரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நீட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கான். அண்ட் அதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்லேருந்து அவங்களால இன்டர்ன்ஷிப்பையும் வாங்க முடியுது. செகண்ட் இயர்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டைபண்டா 23,000 வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் ஹையஸ்ட் ஸ்டைபண்ட் லேக்ஸில் கூட இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூ கேம்பஸ். ஓவராலாக நியூ கேம்பஸ் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மென்டர்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ ரைட் நவ் வி ஆர் இன் ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி, நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, ஹைதராபாத் கேம்பஸ். ஹலோ சார். Hello. So hi, I am Sai and I'm an instructor and program manager here at Newton School of Technology. So from last 2 years, I've been working with Newton. I was working in Delhi campus. Now I'll be shifting to Hyderabad campus. Newton School of Technology, relatively new institution. So how different from other traditional engineering colleges? This is good question because every year a lot of people, lakhs of people complete their engineering, but many of them don't get jobs in general because what they learn in the 4 years of their degree or 4 years of their BTech versus what exactly industry requires, the skills that is required versus what they learn is completely different. That is because the curriculum that is designed is very old, which is let's say designed 20 to 25 years back, all right, but now that is not anymore relevant. So 4 years the subjects that you study in traditional engineering college are not anymore useful to get a job for you, right, to make you interview ready. So that is the problem with traditional engineering colleges. So what we are doing here at Newton School of Technology is we have great curriculum. We have industry ready curriculum, which typically means you have curriculum, you will learn things which are required to make you industry ready to get a high paying job, right? So from the day one itself you will start learning coding. So one is curriculum, and second part is in normal traditional engineering colleges you will not have that exposure to learn from software engineers or people who have already worked in multiple like who already have working experience. So in fact including me, have worked with multiple companies before this. So similarly here at Newton School of Technology you will learn from people who have already industry experience, who are software engineers, who are top tech leaders. So these are two main reasons why you should choose NST and why NST is different apart from traditional colleges. And also in traditional colleges everywhere they generally mention that 100% placements, and mostly you might also know they generally end up getting 3 to 4 lakh jobs, right? But here from the day one itself, since students will learn industry level curriculum, they will learn directly from top tech leaders. A lot of training happens from the first year itself. So our students, it's very easy for them to get high paying jobs as well. Many students are interested in computer science and AI today. So how does NSC prepare for future technology?
AI is booming a lot. A lot of things are happening in the AI space, right? For a student who is interested in computer science, a student who is interested in AI, how things are working, because in next 2 to 3 years, a lot of things would revolve around artificial intelligence. A lot of you might already use ChatGPT, right? So similarly, that is just one part, and there has already a lot of things that have already happened. And in next 2 to 3 years, AI would have evolved a lot, and it's very very right time for you to be in this and to learn this particular skill. A lot of engineering colleges will also tell you that we will also teach you AI, but a lot of them will not have the right curriculum. A lot of will not have the right faculty as well. For example, let's say here you will get to learn AI directly from the AI engineer who have already worked in companies as a AI engineer. You will directly learn from him. We have planned our curriculum accordingly, and in fact, now recently agentic AI is booming a lot. So we are also going to give certificate training on agentic AI as well here in the Hyderabad campus, because agentic AI also is going to be one potential skill that industry would require in next few years. So from this year onwards, we are introducing agentic AI as well, and a lot of other things related to AI. We are making students learn that, so that they are ready for the industry. If your students considering multiple engineering colleges, so why students choose Newton School of Technology, Hyderabad campus? Okay. So one, I have already mentioned a lot of things that we are doing at Newton School of Technology, right? One, curriculum. You will have great advantage of the curriculum, and you will directly learn from industry experts, right? Not just these two things. A lot of other things are also will be a part of your 4 years degree program. For example, from first year itself, you will start building projects, you will start doing paid internships, you will participate in a lot of hackathons. And in fact, our students got 93% of the students got paid internship. And the best part is, which normal colleges won't offer you at all, that is here in the 4 years BTech program, 2 semesters, which is 1 year completely. So you will have to do internship wherein you go and work in companies like let's say in Hyderabad, Bangalore, Gurgaon, Chennai, in multiple places, and you will get that industry exposure even before graduating from the college. And it is mandatory for everybody have to do this. With this, students will get a lot of industry exposure. But in other colleges, even final 4th year as well, students would be still doing very basic coding, very basic skills, very basic projects. But here that students would have already done a lot of things right from the first and second year. It's very easy for them to crack that internships also, and they will do like 2 semesters of internship before even graduating from the college. So these are like few advantages that we have. And in fact, I would also want to speak about few achievements that we had, right? One is internship. 93% students got internship. Okay. And also we have, our students have outperformed IITs and NIT students as well in multiple coding competitions and multiple hackathons. For example, we have this international coding competition, which is ICPC. So our students got ranked 22 in that, outperforming IITs, outperforming almost every NIT. It happens because of the curriculum that we have designed, because the way the students are learning, because the culture that we have created. And in fact, in the similar space as well, there are other institutes as well. But the great advantage that we have here is we strongly believe that a lot of learning happens beyond the classroom, right? So the culture that we have created within the student community, the competitiveness that we have created, so with that, the exposure that students are getting, a lot of learning happens from that as well, right? So our culture is great in that form. Not just that, as I already mentioned, a lot of hackathons keep happening, a lot of tech fests keep happening, a lot of innovation keep happening. And also the best part is, we don't only make students industry ready just to get job. We help them also build startups. We help them also build their own companies if they are interested in. Already many first year, second year, third year students have built their startups, and they are already successfully running their startups, their own companies, right? So if you are interested to build your own companies, so we will be always helping you in every aspect to build your own company as well. So there are a lot of reasons why you should join NST, because we are trying to solve this higher education problem, and we do not really want any student to waste their 4 years program, 4 years of their crucial time in their life. So how to get into this college? We have very strict criteria to enter into this college, because as you might have already heard, we have been able to achieve great achievements. So we do not give admissions to anybody who have money or anybody who is just interested. We have very strict criteria, selection criteria to get into Newton School of Technology, right? So one student have to give an online exam, which is NSAT. They can give completely from their home, and once they clear NSAT exam, entrance
exam, they will have to give an interview. Again, this is going to be online. Once they clear interview, then they will go for counseling, and then they can pay the fees and they can join Newton School of Technology. And we have and the best part is now we are opening in Hyderabad. This is the largest campus that we have out of all other campuses that we have. And you already know we have lot of companies here in the Hyderabad itself, right? So this will be also great advantage, because on a weekly basis, on a very frequent basis, a lot of CEOs of the companies, founders of the companies, directors of the companies keep visiting our campuses to guide and mentor students. So it will be much more easier for us to get a lot of industry experts on special events on weekly basis, helping students to build their startups or helping students to learn the proper skills. So there are a lot of reasons why one should choose Newton School of Technology. Got it, Sai. You shared a lot of insights. I hope this video useful for students. Thank you. Thank you. Newton School of Technology, Hyderabad campus இந்த டெக் ஈகோ சிஸ்டம், எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம் அதிகமாக எக்ஸ்போஸ் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ் அதே இடத்துல தான் இந்த கேம்பஸுமே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன். மற்ற இன்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் லெஸ் அண்ட் இந்த இன்ஸ்டியூஷனுமே கொஞ்சம் பெரிய இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம பே பண்ணுற ஃபீஸுக்கு இங்கே மேக்ஸிமமாகவே இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்மிஷனை பொறுத்தவரை என்செட்ங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக இங்கே அட்மிஷன் கொடுக்காங்க. ஜெய் மெயின்ஸ் பர்சன்டேஜையும் கன்சிடர் பண்ணுறாங்க. போர்டு எக்ஸாம் மார்க் மூலமாகவும் நம்ம இங்கே அட்மிஷன் வாங்க முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி பற்றிய கேம்பஸ் டூர் பார்த்தோம், கிளாஸ் ரூம் பார்த்தோம், அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே கோடிங் அண்ட் டே ஒன்லேருந்து படிக்கிற மாதிரி அந்த ஈகோ சிஸ்டத்தோட அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸோ ஓவரால் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி யார் சூஸ் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரியான டாப் இன்ஸ்டியூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். அது கிடைக்காத பட்சத்தில் எனக்கு ஒரு லோ டயர் காலேஜ் கிடைக்கி, அங்கே பெரிய எக்ஸ்போசர் இல்லை, நான் டே ஒன்லேருந்து அதிகமாக லேர்ன் பண்ண முடியாது, நான் ஸ்கில் பேஸ்டாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கில் பேஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். நான் கோடிங், ஏஐ இந்த டெக்னாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் ரெசிடென்சியல் கேம்பஸ்லேருந்து நான் படிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவரால் அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த கேம்பஸ் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ. சைனிங் ஆஃப், சுமன்.